ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. நல்ல சுவையான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் எல்லாத்துலேயும் 3 சேர்த்துக்கிறேன். 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸான 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். 5 பச்சை மிளகாயை பாதியாக கீறி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸான 2 பெரிய தக்காளியை பொடிசாக நறுக்கி நான் இதில் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த தக்காளி நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 400 கிராம் மட்டனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மட்டன் பீசஸை நான் இதில் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த மட்டன் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கின பிறகு 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 கப் தண்ணியை சேர்த்து மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த மட்டன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் மீதி இருக்கிற அளவு தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். தண்ணியை வடிகட்டிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த தண்ணி எல்லாமே குறைஞ்சிருச்சு. இதுதான் கரெக்டான பதம் தம்முக்கு விடுறதுக்கு. தம்முக்கு விடுறதுக்கு முன்னாடி நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே கொஞ்சமாக ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ரெட் கலர் கொஞ்சம், க்ரீன் கலர் கொஞ்சம்னு சொல்லிட்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். தம்முக்கு போடுற துணியை போட்டு நல்லா பிளேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, காற்று வெளில போகாத அளவுக்கு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் தம்முக்கு விட்டு எடுத்துக்கிறேன். தம்முக்கு போட்ட பிறகு நான் ஒரு வெயிட் எடுத்து மேலே வச்சிடுறேன்.
15 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க சாதம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஸோ சாதமும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மட்டன் பிரியாணி தயார். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.